அமெரிக்க ராஜேந்திர வட்டாரங்களை மையமாக கொண்டு இலங்கையில் இப்பொழுதும் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற வகையிலான அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைப்பாதை அமைக்கின்ற விவகாரம் முழுமை பெற்றிருப்பதாக இந்திய தூதுவர் தரப்பினர் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களத்தில் இன்றும் மீண்டும் நாங்கள் தாயத்திலிருந்து சபா கோதாஸ் அவர்கள், இவர் செலவுவிஞ்ஞாழ் மாவட்ட இணைப்பாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் அது மட்டுமல்லாமலுக்கு வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினராகவும் இருந்த சபா கோதாஸ் அவர்கள் இப்பொழுது மீண்டும் இன்றும் அரசியல் ஆய்வுக்களத்தில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கிறார். இன்னும் வணக்கம். வணக்கம் சபா கோதாஸ். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இந்த வார அரசியல் நிலவரங்கள் பற்றி பார்த்து கொண்டு தொடருவோம். அரசியல் களசூழல் என்பது சர்வதேச அரசியல் களசூழல்களுக்கு ஏற்ற போல் மாறுபட்டதாகவும் எதிரானதாகவும் சில சக்திகளுக்கு ஆதரவானதாகவும் மாறியிருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஈரான் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் உமாவியா சொல்லப்படுகிற அந்த அபிவிருத்தி திட்டத்தை ஈரான் ஜனாதிபதி திறந்து வைத்திருக்கிறார். அதொரு புறம் இருக்க அமெரிக்க ராஜேந்திர வட்டாரங்களை மையமாக கொண்டு இலங்கையில் இப்பொழுதும் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற வகையிலான அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைப்பாதை அமைக்கின்ற விவகாரம் முழுமை பெற்றிருப்பதாக இந்திய தூதுவர் தரப்பினர் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் மொட்டு கட்சியினுடைய ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச அவர்களும் கலந்துரையாடி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க ஒரு பரந்துபட்ட கூட்டணி ஒன்றை உருவாக்கி ஜனாதிபதி தேர்தலை முகங்கொடுக்க இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. அதே நேரம் அன்றகுமார திசாநாயக்காவிற்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையிலே ஒரு நேரடி விவாதத்துக்கான கருத்து பரிமாற்றங்கள் மாறி மாறி இடம்பெற்றன. தற்போது அது நேரடி விவாதத்துக்கு தயார் என்ற வகையில் இருதரப்பும் களமுறங்கி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் தமிழர் தாயக பகுதியில் குறிப்பாக இந்த அன்னை பூவதி தினம் அனுஷ்டிக்கப்பட்டு இப்பொழுது கடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் புதிய அபிவிருத்தி திட்டங்கள் என்ற நோக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சில பிரதேச செயலகங்களை மையப்படுத்தி காற்றலை மின்சாரம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக சில இடங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தினால். அதே நேரம் ஜனாதிபதியினால் இந்த 30 லட்சம் குடும்பங்களுக்கு அரிசி வழங்குகிற திட்டத்தின் அடிப்படையில் இப்பொழுது ஒரு குடும்பத்திற்கு 10 கிலோ அரிசி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தமிழர் தாயகத்திலும் பல்வேறு முன்னகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இவ்வளவு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் வருகின்ற இந்த சூழ்நிலையில் பல வேறு விடயங்கள் தென்னிலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் தமிழர்கள் பகுதியில் இணைவோம், ஒருவரை மட்டும் தனித்துவமாக வேட்பாளராக நிறுத்துவோம் என்ற பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. எல்லாமே மௌனித்த ஒரு நிலையில் இருக்கின்றது. இந்த மௌனத்தின் அடிப்படை எவ்வண்ணம் அங்கே பார்க்கக்கூடியதாக பொது வேட்பாளர் என்ற ஒரு விவகாரம் பேசப்படுகிற நேரத்தில் அது தொடர்பான பல்வேறு குழப்ப நிலைகளை உருவாக்குகின்ற வகையில் தான் திடீரென ஒவ்வொருவராலும் அந்த பொது வேட்பாளருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டு கொண்டிருந்தன. அதே நேரம் அது தொடர்பான திடீர் கலந்துரையாடலை ஏற்படுத்துவதற்கும் சில தரப்புகள் முயற்சிகளை செய்தன. ஆனால் இந்த விவகாரம் அப்படி உடனடியாக முன்னகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய மாதிரியான சூழல் இன்னும்
இலங்கையில் உருவாகவில்லை. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நான் நினைக்கிறேன் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகுதான் இது தொடர்பான ஒரு சில மாற்றங்கள் இலங்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் அந்த கூட்டங்களின் பின்னர் ஒவ்வொரு கட்சிகளும் தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்க வேணும். அதில் குறிப்பாக ஆளும் தரப்பாக இருக்கிற மஹிந்த ராஜபக்ச தரப்பு தான் அதை முதலில் வெளிக்கொண்டு வரும். அவர்கள் அந்த விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்தால்தான் இந்த தேர்தல் எப்பொழுது நடக்கும், இது எப்படியான திசைக்கு நோக்கி நகரும் என்பதை சரியாக முடிவெடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் ஒரு தரப்பு இதை சாதகமாக கையாள வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழர் பகுதியில் முன்னகர்த்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு தரப்பு அதை குழப்ப வேண்டும், அது தேவையற்றது ஒன்று, அது ஒரு விஷ பரீட்சை என்ற விவகாரத்தில் பல்வேறு விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிற சம நேரத்தில் இன்னொரு தரப்பு இந்த தரப்புகளுக்கு சம்பந்தம் இல்லாத தரப்புகள் கூட பொது வேட்பாளராக இவரை போடலாம், என்ன மற்றவரை போடலாம் என்ற பெயர்களை அறிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தோம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல தற்போது ஒரு அமைதியான நிலைமைதான் இங்கு இருக்கிறது. ஆனால் அந்த அமைதியான நிலைமை என்பது பொது வேட்பாளர் விவகாரத்தை கொண்டு வர நினைக்கிற தரப்புகள், நான் நினைக்கிறேன் அது ரகசியமாக ஒவ்வொரு தரப்புகளுடனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த உரையாடல் எந்த வகையில் முழுமை பெறும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரி. அதுபோன்று ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, அதாவது தமிழர்கள் இணைந்த ஒரு அமைப்பாக செயற்பட்டிருந்தார்கள். பேய்ந்து அது தெரிவித்து திருப்பி மீண்டும் ஒரு புதிய நிர்வாக குழு, செயற்பாட்டு குழு என்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இன்னும் அனைவரும் இணையாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது இந்த தனி வேட்பாளரை ஒருவரை நிறுத்துவது என்பது சாத்தியமாகுமா எங்களுடைய அரசியல்வாதிகள் மத்தியில்? இந்த விடயம் மிக நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு விவகாரம். இதுவரை இந்த விவகாரத்தை ஒரு வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் பெரும்பாலும் 6 அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற 6 கட்சிகள் ஒரு நிலப்பாட்டு முடிவில் இருந்தாலும் பிரதான கட்சிகளாக இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இதில் ஒரு முடிவுக்கு இன்னும் பெறவில்லை. அதில் குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தெளிவாக சொல்லி இருக்கிறது, கஜேந்திரகுமார் அணி, அதாவது இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும், ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்பதை அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எதிர்காலத்தில் இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தில் ஒன்றுபடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறான எதிர்பார்ப்பு சாதகமாக இருக்க போவதில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இலங்கை தமிழரசு கட்சி இன்றைக்கு இந்த மாநாடு என்ற வகையில் புதிய நிர்வாக தெரிவில், தலைவர் தெரிவில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி அதை நீதிமன்றத்தில் இன்றைக்கு தொடருகின்ற ஒரு கதையாகத்தான் கடந்த நாங்கள் பேசுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக நடந்த நீதிமன்ற விவகாரத்தில், திருவோணமலை மாவட்டத்தில் நடைபெற்ற நீதிமன்ற அந்த வழக்கில் அது திசை மாறி இன்னும் பல வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கும் போதியதான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதில் பிரதான நபர்கள் இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தை விமர்சித்து அது குறிப்பாக ராஜபக்ச அரசாங்கத்தை வெல்ல வைப்பதற்கான ஒரு டீல் என்று நான் நினைக்கிறேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார் ஊடகங்களில். இது சம்பந்தன் அவர்கள் இது ஒரு தேவையற்ற விவகாரம் என்று அறிவித்திருக்கிறார். அதே நேரம் சிவஞானம் அவர்கள் இது ஒரு விஷ பரீட்சை என்று சொல்லியிருக்கிறார். மாவை சேனாகராஜா இதுவரை அது தொடர்பாக எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை. இப்படி பல்வேறு குறைபாடுகள் அவர்களுடைய தரப்புக்குள் இருக்கிறபடியால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற பிரதான 2 கட்சிகள் இதற்குள் இணையாமல் இருப்பது பொது வேட்பாளர் விவகாரத்தை எவ்வளவு தூரம் சாதகமாக கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் என்பது ஒரு கேள்வியாக இருக்கு. மறுபுறம்
சிவில் அமைப்புகள் இன்னும் ஒரு கட்டுக்கோப்பான வடிவத்துக்குள் வரவில்லை. சிவில் அமைப்புகள் வடக்கு கிழக்கில் இருக்கிற அத்தனை சிவில் அமைப்புகளும் சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த விவகாரத்தில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நான் நினைக்கிறேன் அது பெரும்பாலும் பொது வேட்பாளர் விடயத்தில் ஒன்றிணைந்து வருவதற்கான வாய்ப்புகள் சிவில் அமைப்புகளிடம் இருக்கிறதாகத்தான் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கலந்துரையாடல்கள் மூலம் தெளிவாக தெரிகிறது. ஆனால் மறுபுறம் புலம்பெயர்ந்த அமைப்புகளுக்குள்ளும் சில அமைப்புகள் எதிர்மறை நிலைப்பாட்டில் இருப்பதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொது வேட்பாளர் விவகாரத்தில் பெரும்பாலான அமைப்புகள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற பிரதான அமைப்புகளில் ஒரு சில அமைப்புகள் எதிரான நிலைப்பாட்டில் தான் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரம் இந்த மூன்று தரப்பை நான் சொன்ன தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், புலம்பெயர்ந்த அமைப்புகள் மூன்றையும் ஒரு நிலைப்பாட்டுகள் கொண்டு வருவதன் மூலம்தான் இது சாத்தியமாக கூடிய அல்லது வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே இந்த விவகாரத்தில் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எப்படி நிலைப்பாடுகள் எதிர்காலத்தில் மாறும். நீங்கள் குறித்து சென்றீர்கள், அதாவது திரு சம்பந்தன் ஐயா அவர்களும் சுமந்திரனும் கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்பது இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த வளம் மிக்க நாடுகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது மக்களோடு அல்லது ஒரு அந்த அமைப்புகளோடு கலந்துரையாடித்தால் இந்த ஒரு தகவலையும் வெளியே விடுவார்கள் இங்கே. ஆனால் அங்கே தன்னிச்சையாக இவர்கள் ஏதோ தங்களுடைய கைக்குள் தான் தமிழ் மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் போல் விடுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மக்களால் இருக்கின்றதா? கேட்ட கேள்வி உண்மையிலேயே இதுதான் இன்றைய தமிழ் மக்களினுடைய குழப்பத்துக்கும் தமிழ் மக்களினுடைய பிரதான இலக்குகளை அடைவதற்கான பின்னடைவுகளுக்கும் காரணம். அதாவது ஜனநாயக அரசியல் சூழலில் ஜனநாயக கட்சிகளில் இருக்கின்ற கட்சிகளினுடைய முடிவுகளை தாண்டி தனிநபர்கள் விடுகிற அறிக்கைகள், தனிநபர்கள் எடுக்கிற முடிவுகள் தான் இங்கின்ற குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதுதான் இங்கே பின்னடைவுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது. உதாரணமாக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கட்சி ரீதியான ஒரு முடிவை இதுவரை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஆளாளுக்கு ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு முடிவுகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இப்படி இது உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த முறையில் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு கூட்டாக தங்களுடைய கட்சிக்குள் ஆராய்ந்து ஒரு முடிவை அறிவிக்கிற போது அதற்கு மக்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய வாய்ப்பும் மக்களுக்கு ஏற்படும். அதை தாண்டி தனிநபர்கள் சொல்லுகிற கருத்துக்களினால் மக்களுக்கிடையிலே குழப்பங்கள் ஏற்படுவதற்கு அப்பால் கட்சி ஆதரவாளர்கள் கட்சிக்குள்ளேயும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருப்பதை வெளியில் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இது ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சி பின்னடைவை சந்திப்பது என்பதற்கு அப்பால் அது தமிழ் மக்களுக்கான பின்னடைவாகத்தான் அது காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது வெளியில். ஆகவே கட்சிகளினுடைய பின்னடைவு மக்களினுடைய பின்னடைவாக செல்வது அது பாரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். இந்த விவகாரத்தில் நீங்கள் கேட்டது போல இந்த தனிநபர் கருத்துக்கள் என்பது ஒரு பாரிய குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கமாக பார்ப்போமா என்றால் கடந்த கஜேந்திரன் அவர்கள் இரு சார்பாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார். மற்றவர் கூறுகின்றார் என்னென்று சொன்னால் எந்த ஒரு கட்சிகளோடும் அதாவது தமிழ் கட்சிகளோடு இணைந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்லாமலுக்கு அவர்களுடன் இந்த தகவலையும் பரிமாறிக்கொள்ளாமலுக்கு அவர்கள் பிழை செய்வார்கள் இவர்கள் பிழை செய்வார்கள் என்று சொல்லி 2009 பின் இவ்வளவு காலம் இழுத்தடித்த இவர்கள் இப்படியே செல்கின்றதென்றால் எப்படி ஒற்றுமை என்பது அங்கே உருவாகும் சாத்தியம் இருக்கின்றதா? நிச்சயமாக இந்த விவகாரம் அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் தான் கடும் தேசியவாதிகள், கடும் தேசியம் பேசுகின்றவர்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்ட முயற்சிப்பது அது உண்மையிலேயே ஒட்டுமொத்த இனத்துக்கும் ஒரு பாரிய பின்னடைவாகத்தான் அது இருக்கும். அதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா இல்லையா, வெளியில் இருப்பவர்களுக்கு அது ஒரு பாரிய ஒரு சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அதாவது சிங்கள தரப்பிற்கும் வெளித்தரப்பிற்கும் சாதகமாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது.
அதாவது சிங்கள தரப்பு தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வு அல்ல, நியாயமான எண்ணங்களை கொண்டிருப்பதற்கு கூட இவர்களுடைய செயற்பாடுகள் தடையாக இருக்கு. அதாவது இவர்களுடைய செயற்பாடுகளை காரணம் காட்டி அவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சி. அதாவது தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு பிரிவினைவாதத்தை நோக்கித்தான் செல்கிறார்கள். தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு இன ஐக்கியத்தை குழப்ப முயற்சிக்கிறார்கள் என்ற வகையில் இவர்களுடைய செயற்பாடுகளை அவர்கள் காரணம் காட்டி தமிழ் மக்களினுடைய நியாயமான பிரச்சனைக்குரிய அபிலாஷைகளை கொடுப்பதற்கு அவர்கள் தொடர்ந்து மறுத்து வருகிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும். அதே நேரம் வெளிநாடுகள், இன்றைக்கு இலங்கையுடன் மையம் கொண்டிருக்கிற பூகோள நாடுகள், பூகோள அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாம் இதைத்தான் சொல்கிறார்கள். உதாரணமாக இந்தியா வருகிற போது இந்தியாவினுடைய பிரதிநிதிகள் உங்களுக்குள் ஒற்றுமை இல்லை, ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கவில்லை என்ற காரணங்களை காட்டி அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உளப்பூர்வமாக விருப்பம் இல்லை என்றாலும் இந்த காரணத்தை காட்டி ஏதோ தங்களுக்கு விருப்பம் இருக்கிறது, நீங்கள் தான் குழப்புகிறீர்கள் என்ற வகையில் அவர்கள் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். இதை கஜேந்திரகுமார் அணி புரிந்து கொள்ளவில்லையா, அல்லது உண்மையிலேயே இந்த சூழ்நிலையில் கடன் தேசியம் பேசுவது என்பது என்னை பொறுத்தவரையில் அது ஏற்புடையதாக இருக்காது. ஏனென்றால் ஜனநாயக வாக்கு வங்கி அரசியலுக்குள் வந்து இருந்து கொண்டு கடன் தேசியம் பேசுவது என்பது இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் சாத்தியமில்லை. அது வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாகவும் இருக்காது. நாங்கள் தேசியத்தை மனதளவில் வைத்துக் கொண்டு எங்களுடைய கடன் தேசிய இலக்கை அடைவதற்கு எப்படி இந்த சிங்கள பேரினவாதிகளின் ஊடாக நாங்கள் வியூகங்களை வகுக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர நாங்கள் வெறுமனே கூச்சலிடுபவர்களாக அல்லது கோஷம் எழுப்புபவர்களாக தொடர்ந்து இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கூச்சலிடுவதும் கோஷம் எழுப்புவதும் நான் மீண்டும் சொல்லக்கூடியது சிங்கள பேரினவாத சக்திகளுக்கும் இந்த நாட்டின் அரசியல் பூகோள நலன்களில் தங்கி இருக்கிற வெளிநாடுகளுக்கும் தான் வாய்ப்பாக அமையும். தென்னிலங்கையில் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வாக்குவாதத்துக்குரிய விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுதும் பல இடங்களில் மீண்டும் அமைதியாக இருப்பது போல் காட்சி தந்து புத்தவிகாரைகள் விடயம் மேலோங்கி நிற்கின்றது. மீண்டும் பல இடங்களில் புத்த விகாரைகளுக்கான அமைவிடங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது. இது பற்றி அங்கே இப்பொழுது எந்த ஒரு விடயத்தையும் முன்னெடுப்பதாக எவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, எந்த அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், அதற்கான எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துவதற்குரிய ஒரு சாத்தியக்கூறு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இப்பொழுது இருக்கின்றது. இது எவ்வண்ணம் எங்களுடைய பகுதிகளை பாதிக்கும், இதை பற்றிய கருத்தில் அங்கே எவ்வண்ணம் பரிமாறக்கொள்ளப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி நிரல் ஒரு தொடர் நிகழ்ச்சி நிரலாகத்தான் இருக்கிறது. இது ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக இதற்கு எதிராக கடந்த காலங்களில் குரல் கொடுத்த மக்கள், எதிர்ப்புகளை தெரிவித்தவர்கள் எல்லோரும் ஒரு மன ரீதியாக சலிப்படைந்து விட்டார்கள். நாங்கள் இதற்கு எதிராக போராடி கத்தி இதற்கு எதிரான நிலைப்பாட்டை முன்னெடுத்து அல்லது இப்படியான நிலைப்பாடுகளுக்காக நாங்கள் நீதிமன்றங்கள் சென்றோம், எங்களுக்கு சரியான நியாயங்கள் இல்லை, தேர்வுகள் இல்லை, இந்த விடயங்கள் தொடர்கின்ற ஒரு தொடர்கதையாக இருக்கின்றன என்ற வகையில் ஒரு மனச்சோர்வுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் மறுபக்கம் அரசியல் தரப்பினுடைய ஒற்றுமையின்மை இதற்கான எதிர்ப்பை போதியதாக காட்டவில்லை என்பதை நாங்கள் குறிப்பிட்டுதான் ஆகணும். அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே சிவில் அமைப்புகளுக்கு இடையிலே ஒரு பலமான ஒற்றுமை இருக்குமாயிருந்தால் இந்த விவகாரங்களுக்கு காத்திரமான ஒரு எதிர்ப்பை கொடுக்க முடியும். அந்த காத்திரமான எதிர்ப்பு என்பது அடுத்த விடயத்தை முன்னகர்த்துவதற்கு அரசாங்கத்துக்கு தடையாக இருக்கும், அல்லது அரசாங்கத்துக்கு ஒரு சலனத்தை, ஒரு பயத்தை அல்லது ஒரு பின்னடைவை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான செயற்பாட்டில் நான் நினைக்கிறேன் தமிழர் தாயகத்தில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இன்னும் சரியாக ஒன்றிணைந்து பணியாற்றவில்லை. அப்படி ஒன்றிணைந்து பணியாற்றுகிற நடவடிக்கைகளை எடுக்கிற போது ஆளையால் பிரிந்து நிற்கிற ஒரு நிலவரம் தான்
தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த தொடர்நிலை அது சிங்கள தரப்புக்கு பேர்ணவாத தரப்புக்கு அது வாய்ப்பானதாகத்தான் இருக்கு. கொழும்பில் நகர்ப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்கள் அனைத்துமே தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனம் மற்ற விடயமாகவே பார்க்கப்படுகின்ற புலம்பெயர் நாட்டிலே உண்மையிலேயே பல பக்கங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயங்களோ அல்லது இந்த காட்சிகளுக்கிடையே தொலைக்காட்சிக்கு முன்னால் விவாதத்துக்கு வாருங்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஏதாவது சாத்தியமான விடயங்களை கொண்டு வரும் என்று அங்கே எதிர்பார்க்கின்றார்களா? எப்படி இருக்கின்றது இந்த நிலைப்பாடுகள், இவருடைய விவாதங்கள் பற்றிய தகவல்கள்? தேர்தல் வருகிற போது இப்படியான விவாதங்களுக்கு மாறி மாறி ஒவ்வொரு தரப்பும் அழைப்பது வழக்கமான ஒரு விடயம்தான். ஆனால் இம்முறை இந்த விவாதங்களுக்கான அழைப்புகள் என்பது தென்னிலங்கையை பொறுத்தவரையில் வருகிற தேர்தலில் யாரும் பெரும்பான்மை எடுக்க முடியாது என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிற காரணத்தினால் அதனை உடைத்தெறிய வேண்டும், அதனை அதாவது உடைத்து தங்கள் பக்கம் மக்களை ஈர்க்க வேண்டும் என்ற வகையில் தான் இந்த உரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையில் நன்மையாகவும் அமையும். ஏனென்று சொன்னால் இவர்கள் நேரடி விவாதங்களுக்கு வெளியில் வருகிற போது, மக்கள் முன் வருகிற போது இவர்களுடைய ஆழ்மனதில் இருக்கிற பல விடயங்கள் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். அவ்வாறு வருகிற போது மக்களும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வரும். இது எங்களை போன்ற நாடுகளில் இப்படியான நேரடி விவாதங்கள் குறைவாக இருந்தாலும் வெளிநாடுகளில் இதுதான் அதை பிரதானமாக தீர்மானிப்பதாக இருக்கிறது. இன்றைக்கு மேற்குலக நாடுகளில் நீங்கள் வாழுகிற நாடுகள் போன்ற நாடுகளில் போட்டியிடுகிற பிரதான இரு நபர்களும் இந்த நேரடி விவாதங்கள் மூலமாகத்தான் மக்களுக்கான தங்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்வார்கள். அதன் மூலம்தான் மக்கள் முடிவெடுப்பார்கள், இதில் யார் பொருத்தமானவர், யாருக்கு வாக்களிக்கலாம் என்பதை முடிவு செய்யும். அப்படிங்கிற முறைமை உண்மையிலேயே நல்லா. இது இப்படியான நேரடி விவாதங்கள் மக்களுக்கு பல உண்மைகளை வெளியில் கொண்டு வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மையில் நீங்கள் கூறியது போலவே புலம்பெயர் நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், அதுவும் அமெரிக்க நாடுகளில் இந்த விவாதங்கள் என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டதாகவே இருந்தது. இப்பொழுதும் இலங்கையிலும் அப்படி ஒன்று நடக்கின்றது என்பது எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு எந்தவித நன்மையும் தரப்போவதில்லை என்பதும் ஒரு பக்க பார்வையாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகளிலே இந்த இணைப்பு பற்றிய தகவல்கள் எப்பண்ணம் போகின்றது? அங்கே உதாரணத்துக்கு அரசியல் கட்சிகள் அனைத்தும் இதை பற்றி பேசிக் கொள்ளுகின்றார்களா? ஒரு பொது வேட்பாளரை அமர்த்துவது பற்றிய ஒரு விடயங்களை, அல்லது எதுக்குமே அங்கே பேச்சுவார்த்தையில் இல்லாமல் அப்படியே மௌனித்து இருக்கப்படுகின்றதா? இப்போ இந்த விடயம் பிரதானமான அரசியல் கட்சிகளிடையிலே பேசப்படுகிற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இது ஒரு முழுமையான வடிவம் வருவதற்கு நான் குறிப்பிட்ட தரப்புகளுக்கு இடையில ஒரு ஒற்றுமை நிலைப்பாடு முதலில் உருவாக வேண்டும். இரண்டாவது, தேர்தல் அறிவிப்பு என்பது ஒன்று எவ்வளவு காலத்திற்குள் வரும் என்பதை இன்னும் சரியாக உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழல் இடம்பெறுகிற போதுதான் இந்த விடயங்கள் ஒரு சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பேசுவதால் அது இன்னொரு பக்கம் திசை மாறி செல்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும். ஆகவே இது கரை கொண்டிருக்கிறது. இந்த கரை கொண்ட விவகாரம் எப்படி நகரப்போகிறது என்பது ஒற்றுமை நிலைப்பாட்டில் தான் தங்கியிருக்கிறது. நாங்கள் வெறுமனே ஒரு விவகாரத்தை கையில் எடுத்து விட்டோம், இதை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று நினைப்பதற்காப்பால் அந்த கொண்டு சேர்ப்பதற்கு எல்லா சக்திகளையும் ஒன்றிணைக்க வேண்டிய தேவைதான் இங்கு பிரதானமான வேலை. அந்த வேலை முடிவடையுமா இருந்தால் ஏனைய விவகாரங்கள் நான் நினைக்கிறேன் வேகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வரும். நாங்கள் இந்த புத்தக யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது கூட ஒரு இருந்தீர்கள், அதாவது மக்கள் சோர்வடைந்து விட்டார்கள், உண்மையிலேயே அது உண்மையான பக்கங்கள் கூட. அது போன்று இந்த அரசியல்வாதிகளின், தமிழ் அரசியல்வாதிகளின் செயற்பாடால் மக்களும் இதில் அக்கறையின்மையாக இருப்பது போல்தான் தெரிகின்றது. ஆனாலும் என்ன இருந்தாலும் எங்களுடைய மக்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்காத பட்சத்தில் அரசியல்வாதிகளின் அந்த செயல்பாடு இன்னும் தொடர்ந்து கொண்டு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமலுக்கு இதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எல்லோரும் முன் வர வேண்டும் என்பதில் மக்கள் துணிந்து புறப்பட வேணும், வெளியிட வேணும். ஒரு போராட்டம்
என்பது பல காலங்களில் வெடிக்கின்றது. அதுபோன்று இதுவும் மக்களிடையே ஒரு கோரிக்கையை தமிழ் கட்சிகளுக்கு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம். மக்களுக்கானதே இந்த ஆட்சிகளும் அரசியல் விடயங்களும் என்பதும் ஆட்சிக்கு அனுப்பியவர்கள் தாங்கள் தனித்துவமாக முடிவு செய்வது என்பதும் தவறான விடயம் என்பதை பற்றியும் பேசியிருந்தோம். ஆனாலும் இன்றைய சூழ்நிலைகள் இவ்வண்ணம் இருக்கின்றது. இப்பொழுது அங்கே வந்திருந்த அரபு தேசத்தை சேர்ந்தவர் ஒரு பகுதியை திறந்து வைத்திருக்கின்றார். இந்த நிலவரங்களால் அவர்கள் சில கச்சாத்திட்டிருக்கின்றார்கள். இந்த கச்சாத்திடுதல்கள் எவ்வண்ணமானதாக அங்கே பார்க்கப்படுகின்றது, அதன் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்று அங்கே கருதப்படுகின்றது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் அவர்கள் இலங்கை ஜனாதிபதியுடன் சந்தித்து கதைத்து பல்வேறு புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை, குறிப்பாக கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்றவற்றின் அடிப்படையில் தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் கடந்த காலத்தில் கொடுத்துதவிய உதவிகளின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட இந்த உமாவோயா திட்டத்தை மக்களுக்கு திறந்து வைக்கின்ற அந்த செயற்பாட்டில் ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் ஈரான் ஜனாதிபதியும் இணைந்து பங்கேற்று அதை செய்திருந்தார்கள். இது என்னை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்கள் ஒரு வகையில் தங்களுடைய பொருளாதார நலன்களை நோக்கி இந்த உறவை பேணுவதற்கு தான் இந்த ஈரான் ஜனாதிபதியுடனான உறவுகளை அவர்கள் வலுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காலகட்ட பரப்பில் அவர்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும், முக்கியமாக அமெரிக்காவின் செல்ல பிள்ளையாக இருக்கிற இஸ்ரேலுடன் போரிட்டு கொண்டிருக்கின்ற ஈரான் சம நேரத்தில் அந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கிற போது ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்கள் உறுதியாக அவரை அழைத்து வரவேற்றிருக்கிறார். சில பேர் எதிர்பார்த்தார்கள், இது இந்த அழைப்பின் பிரகாரம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு பாரிய பிரச்சனைகள் வரும் அப்படி என்று. சில வேளைகளில் எதிர்காலத்தில் சில அதாவது தீர்மானங்கள் மூலமாக அழுத்தங்கள் வரலாம். சில வேளைகளில் அதாவது இதுக்கான ஒரு மறுதாக்கத்தை அந்த அமெரிக்கா போன்ற தரப்புகள் கொடுக்கக்கூடும். ஆனால் கொடுத்தாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதை யோசிக்கிறது என்றால், இன்று இந்த எரிவாயு விவகாரத்தில் அந்த நாடுகள் போன்ற நாடுகளை தம்பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நாடு ரன் பண்ண முயற்சி, அதாவது இந்த ஸ்ரீலங்கா என்ற தேசம் இயங்க வேண்டும் என்றால் எரிபொருள் கட்டாயம் வந்தே ஆகும். எரிபொருள் இல்லை என்றால் இந்த நாடு இயங்காது, பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். பொருட்டாபைய கலைக்கப்படுவதற்கும் இந்த எரிபொருளின்மை ஒரு மிக பிரதானமான காரணம். இதில் இலங்கை ஆட்சியாளர்கள் ஒரு ராஜேந்திர ரீதியாகத்தான் இந்த விடயங்களை நடத்துகிறார். கடந்த காலத்தில் எங்களுடைய மக்களும் எங்களுடைய முன்னோர்களும் சொல்வது சிங்கள மக்கள் மோடர்கள். ஆனால் இப்பொழுது நான் பார்த்தளவில் அவர்கள் பல விடயங்களை தந்திரமாகத்தான் நடத்துகிறார்கள். உதாரணமாக சீனாவை அழைக்கிற போது இந்தியாவை அழைப்பார்கள், இந்தியாவின் அழுத்தம் பெறுகிற போது சீனாவை அழைப்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஈரானை அழைத்திருக்கிறார். அது ஒரு வகையில் ஒரு அரசியல் காய்நகரத்திலாகத்தான் இது நடக்குது. மாறி மாறி எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற மாதிரி எந்த நாட்டுக்கு எவன் எதிரி நாடாக இருக்கிறானோ அவனுடன் உறவை பேணுவதன் மூலம் இவர்களுடைய உறவின் அதாவது உதவிகளை கூட பெற்றுக்கொள்ளலாம் என்று இலங்கை சிந்திக்கும். ஆகவே இது ஒரு வகையில் அரசியல் ராஜேந்திரமாய் பார்க்கலாம், இன்னொரு வகையில் உதவிகளை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வதற்கான பயணமாகவும் அதை பார்க்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு எதிர்காலத்தில் சில வேளைகளில் இன்றைக்கு பல ஆய்வாளர்கள் சொல்வது இது ஒரு பெரிய யுத்தமாகத்தான் எதிர்காலத்தில் நடக்கும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த விவகாரம் ஒரு பெரிய விவகாரமாக வரும். அமெரிக்கா பதுங்குவதற்கு அல்லது பின்வாங்குவதற்கு காரணம் பாரிய அளவில் ஒரு முன்னகர்வை ஈரான் மீது எடுக்க போகிறது என்றெல்லாம் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார். ஆனால் அவ்வாறு பார்க்கிற போது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களுடைய உதவிகளை ரீதியாக பெற்றுக் வேண்டும் என்றுதான் அவர்கள் சிந்திக்கிறார். பல விடயங்களை என்று பேசியிருந்தாலும் இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் பார்த்த விடயங்கள் அனைத்துமே தேவையான விடயங்களாகவே இருக்கின்றது. அந்த வகையிலே
எங்களுடைய தமிழ் கட்சிகளை பொறுத்தளவிலும் தம் மக்களை பொறுத்தளவிலும் மக்கள் முன்னோடிகளாக நிச்சயமாகவே முன்னின்று இந்த ஒன்றிணைந்த விடயங்களை கவனிக்காத பட்சத்தில் தமிழர்களின் அரசியல் அபிலாசைகள் எல்லாம் முடங்கி போகின்ற ஒரு சூழ்நிலையும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த சூழ்நிலையிலே மற்ற அனைத்து கட்சிகளும் கூட இணைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே புலம்பெயர் நாட்டில் வாழ்பவர்களின் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பாக அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருந்தோம். அரசியல் ஆய்வுகளத்தில் செலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும், அது மட்டுமல்லாமலுக்கு முந்தைய வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் பணிபுரிந்த சபாகுதாஸ் அவர்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்தார். அடுத்த அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்து கொள்ளும் வரை நன்றி. அமெரிக்க ராஜேந்திர வட்டாரங்களை மையமாக கொண்டு இலங்கையில் இப்பொழுதும் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ற வகையிலான அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைப்பாதை அமைக்கின்ற விவகாரம் முழுமை பெற்றிருப்பதாக இந்திய தூதுவர் தரப்பினர் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்